ஹே திஸ் இஸ் பூபி, வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு நான் வந்து கத்திரிக்காய் சட்னி ஃபார் இட்லி தோசை ரெசிபி, சப்பாத்தி, ஈவன் கோஸ் வெல் வித் ரைஸ் ரெசிபிஸ் ஆல்சோ. சும்மா தயிர் சாதத்துக்கு கூட தொட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 2 கத்திரிக்காய். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறப்போ 2 கத்திரிக்காய் இல்லை 1 கத்திரிக்காய் அந்த மாதிரி இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? இது வந்துட்டு இப்படி அரைஞ்சி வச்சுருக்கேன். உள்ள பூச்சி எதுவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வடி. ஓகே, இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக இப்படி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறோங்க. எல்லாத்துலேயுமே த்ரூட்டாக எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். இது பாருங்கள், இது வடை எடுக்கிற கம்பி என்கிட்ட என்னோடய இதில் நான் வச்சுருக்கிறேன் கிச்சனில். உங்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லைன்னா ஷார்ப் யூட்டென்சில்ஸ், ஃபோர்க்கு இல்லை வந்துட்டு நைஃபு இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது இந்த மாதிரி ஷார்ப்பான இதில் வந்துட்டு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அடுப்பில் தான் இப்படி பண்ண போகிறேங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு இது தந்தூரி இது அடுப்பு மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி தான் தக்காளி அண்ட் வெங்காயம், பூண்டு எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், நான் அடுப்பிலே வச்சு எல்லாத்தையும் சுட்டுட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த சட்னியில் என்னென்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். ரெகுலராக நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு கூட பண்ணலாம், பட் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட். இப்போ பார்த்திங்களா, மிக்சியில் ரெடியாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு எப்போதும் போல் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கோங்க. அண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஓகே, கொஞ்சமாக வந்துட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க விடுங்க. கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறம் இந்த விழுதுக்குள்ள இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அண்டு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கிற புளி அதை ஊற வச்சுருக்கேன், அதுவும் போட்டு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறேன்.